ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேமியா ரவா இட்லி. கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சேமியா ரவா இட்லி. சுட சுட தேங்காய் சட்னியோடு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முதல்ல ஒரு பேனில் ஒரு 3/4 கப் சேமியா எடுத்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த சேமியா லேசாக வறுபட்டு நிறம் மாறுற வரைக்கும் நாம் இதை வறுத்தெடுத்துக்கலாம். வறுத்த சேமியாவாக இருந்தால் 1 நிமிஷத்துக்கு மட்டும் லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சேமியா லேசாக நிறம் மாற ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப நிறம் மாறணுன்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு நிறம் மாறினா போதும். இப்போ நாம் இதை எடுத்துடலாம். அடுத்து அதே பேனில் ஒரு 3/4 கப் ரவை சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த ரவை லேசாக வறுபட்டு வாசனை வர வரைக்கும் நாம் இதை வறுத்தெடுத்துக்கலாம். ரவையோட நிறம் மாறக்கூடாது. ஏற்கனவே வறுத்த ரவையாக இருந்தால் 1 நிமிஷத்துக்கு மட்டும் லேசாக வறுத்துக்கோங்க. இப்போ இந்த ரவையை எடுத்துடலாம். அடுத்து ஒரு பவுலில் 1 கப் தயிர் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தயிரையும் உப்பையும் நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு நாம் இதை அடித்து எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக வரணும். இப்போ இதில் நாம் வறுத்து வச்ச ரவையும் சேமியாவும் சேர்த்துக்கலாம். ரவை சேமியா தயிரில் சேர்க்கும்போது வெதுவெதுப்பான சூடில் இருக்கணும். அப்போ தான் இட்லி நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். ரவை சேமியா தயிரில் நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் திக்கான மாவாக கரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். இப்போ நாம் இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நாம் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்குள்ளே நாம் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டையும் சேர்த்து தாளிச்சிக்கோங்க. பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கிய இஞ்சி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து லேசாக ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கிய முந்திரி பருப்பு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இதையும் லேசாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இட்லி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் துருவிய கேரட் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷன் தான். கேரட் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு முறை லேசாக கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், ரொம்ப வதக்க வேண்டாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி ரவை தயிரில் சேர்த்துக்கோங்க. நாம் ரெடி பண்ணி வச்ச தாளிப்பையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து விட்டு பார்த்திங்கன்னா மாவு நமக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. ஆப்ப சோடா சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு இட்லி தட்டில் லேசாக எண்ணெய் தடவிக்கங்க. வறுத்த முந்திரி பருப்பு, துருவிய கேரட் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மாவை சேர்த்துடலாம். இப்போ நமக்கு இட்லி தட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை இட்லி பானையில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சா போதும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தோம்னா நமக்கு சுட சுட சூப்பராக சேமியா ரவா இட்லி தயாராகிருக்கும். பாருங்கள் எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு. இதை சுட சுட தேங்காய் சட்னியோட சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.